இந்திய மக்கள் சந்திச்ச கொடூரமான வரிகள்ல ஒண்ணு முளைவரி. சிறுமிகளுக்கு மார்பகங்கள் வளரும் போது ஒரு வரி, பெண்ணின் மார்பகம் சிறிதா இருந்தா அதுக்கு ஒரு வரி, மார்பகம் பெரிதா இருந்தா அதுக்கு இரட்டிப்பு வரின்னு வரிக்கு மேல வரிய போட்டு ஏழை மக்களை கொடுமைப்படுத்தின காலகட்டம் அது. இந்த வரி சட்டத்தை யாரு கொண்டு வந்தா தெரியுமா? பிரிட்டிஷ் அரசாங்கமா? இல்லங்க, நம் நாட்டை சேர்ந்த உயர் ஜாதி என தங்களை தாங்களே அழைத்து கொண்ட உயர் ஜாதி மக்களால் வசூலிக்கப்பட்ட வரிதான் முளைவரி. இந்த முளைவரி சட்டத்தை தடுக்க நங்கேலிங்கிற ஒரு பெண் தன் மார்பகத்தை அறுத்து போராடின ஒரு போராட்டத்தின் கதை தான் இது. 19ஆம் நூற்றாண்டுகள்ல கேரள மாநிலத்துல அதிக ஜாதி கொடுமையை அனுபவிச்ச ஒரு இடம்தான் திருவிதாங்கூர் சமஸ்தானம். இதுல நம்ம தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்களும் இதுல அடங்கும். அங்க வாழ்ந்துட்டு வந்த பனையேறி நாடார், நாயர், ஈழவர், புலையர் மாதிரியான கிட்டத்தட்ட 18 சமுதாயத்தை சேர்ந்த பெண்களுக்கு தங்களோட மார்பகங்களை மறைக்கவும் ஆண்களுக்கு மீசையை வளர்க்கவும் வரி விதிச்சாங்க. அப்படி வரிய கட்டாம போனா அந்த நாட்டு உயர்ஜாதி மக்களாலே அவங்களுடைய மேலாடை அவிழ்க்கப்பட்டு கிழிக்கப்பட்டு முட்டிக்கு கீழே சுடப்படும். அதுலயும் முக்கியமா அந்த நாட்டோட நம்பூதிரி பிராமின்ஸ் முன்னாடி வந்தா நீங்க என்னதான் வரியே கட்டினாலும் மார்பகங்களை மறைக்காம தான் உங்களால போக முடியும். அந்த அளவுக்கு திருவிதாங்கூர் நம்பூதிரிகளின் ஆட்சியா தான் இருந்துச்சு. இந்த முளைவரி சட்டத்தோட கோர ஆட்டம் முடிவுக்கு வந்தது நங்கேலி அப்படிங்கிற ஒரு பெண்ணால தாங்க. இவங்க திருவிதாங்கூர்ல சேத்தலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. 1803 ஒரு நாள் அவங்க மார்பகத்துக்கு இரட்டிப்பு வரி வாங்க வந்தாங்க அந்த நாட்டு அரசாங்கம். ஆல்ரெடி வறுமையில வாடின நங்கேலி வரி கட்ட காசு இல்லாம தன் மார்பகத்தை வெட்டி வரி கொடுக்க வேண்டிய வாழை இலையில வரியா தனது மார்பகங்களை கொடுத்து அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு வரிய கட்டினான். அண்ட் கடைசியா குருதி இழப்பால அன்னைக்கே இறந்து போனாங்க. இவங்க இறப்புக்கு அப்புறம் அந்த நாட்டுல கலவரமும் போராட்டமும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை தான் தோல் சீலை போராட்டம் அப்படின்னு வரலாற்று குறிப்பேடுகள்ல சொல்லப்படுது. இந்த தோல் சீலை போராட்டத்துக்கு அப்புறம் 26 ஜூலை 1859 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முளைவரி சட்டத்தை நீக்கினாங்க. பட் அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, நம்பூதிரி பிராமண பெண்கள் மாதிரி 18 சமுதாய மக்களும் மேலாடை அப்படின்னு ஒண்ணு அணியவே கூடாது. அதுக்கு மாறா சேலைகள் மூலியமா மார்பகங்களை நீங்க மறைச்சுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்படி எப்படின்னு காலங்கள் கடந்து 1924 தான் திருவிதாங்கூர் மக்கள் மேலாடை அப்படிங்கிற ஒண்ணு அணியவே ஆரம்பிச்சாங்க. நங்கேலியோட உயிரிழப்புக்கு அப்புறம் ஒரு பெண் மட்டும் செத்து போகலைங்க, மனித மரியாதையை விலைக்கு விற்கும் ஒரு கொடூரமான பழக்கமும் செத்து போச்சு.